கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல 9ஆம் மாதம் 13ஆம் தேதியை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் கர்த்தர் எப்போது உங்களுடனே கூடவே இருப்பார். விசேஷமாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமான தேவ ஜனமே, தேவாதி தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ ஜனமே, அண்ட சராசரத்தையும் படைத்த அன்பரை அண்டிக் கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து அழுது புலம்பினீங்களோ அந்த இடத்துல உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் எப்போது உங்களுடனே கூடவே இருப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து போவதில்லை, வேதனைப்பட்டு போவதில்லை, ஒடுங்கி போவதில்லை. கர்த்தர் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆக என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல தடை நிவர பண்ணுவார். God bless you.